17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களை கைப்பற்றியது. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சியும் அமைத்தது. இந்நிலையில் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளது. ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் அல்லது புதிய அரசு பொறுப்பேற்றதும் நடைபெறும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு. அரசின் கொள்கைகள், புதிய திட்டங்கள், நிர்வாக நடவடிக்கைகள், எதிர்கால செயல் திட்டங்கள் தொடர்பாக ஆளுநர் தனது உரையில் தெரிவிப்பார். அந்த வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உரையாற்றுவதற்கு ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கரை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் நேரில் சென்று அழைப்பு விடுத்தார். மேலும் ஆளுநர் உரையும் ஆளுநர் மாளிகைக்கு தயார் செய்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக முந்தைய ஆளுநர் ஆர்.என். ரவி தனது உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்தார். குறிப்பாக 2023ஆம் ஆண்டு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மதச்சார்பின்மை, சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர் ஆகிய வார்த்தைகளை ஆளுநர் ஆர்.என். ரவி வாசிக்கவில்லை. இதனையடுத்து அந்த வார்த்தைகள் ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவையில் கூறியதால் ஆளுநர் பாதியிலேயே புறப்பட்டு சென்றார். அதேபோல 2024ஆம் ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ் தாய்வாழ்த்தை தொடர்ந்து உடனடியாக தேசிய கீதம் பாடவில்லை என்று கூறி ஆளுநர் உரையை வாசிக்காமல் ஆர்.என். ரவி புறப்பட்டு சென்றார். பின்னர் அந்த உரையை அப்போதைய பேரவைத் தலைவர் அப்பாவு வாசித்து அவை குறிப்பில் பதிவு செய்தார். கடந்த ஆண்டும் முதலில் தேசிய கீதம் பாடவில்லை என்று கூறி ஆளுநர் ஆர்.என். ரவி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். அதே சமயம் மைக் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டதாகவும் ஆளுநர் பேசுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்றும் ஆளுநர் மாளிகை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் தமிழ்நாடு அரசு தயாரித்த உரையில் ஆதாரமற்ற பல தகவல்கள் இருந்ததால் வெளிநடப்பு செய்ததாகவும் ஆளுநர் மாளிகையிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த கால பேரவை மரபுகள் முறையாக பின்பற்றப்படும் என்று தற்போதைய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்துள்ளார். எனவே பேரவை மரபுகளை ஆளுநர் அர்லேக்கர் ஏற்று தனது உரையை வாசிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தலைமையிலான 17வது சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக் குழுவில் முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, இபிஎஸ், சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். தமிழக சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்கள் சட்டப்பேரவைத் தலைவரால் நியமிக்கப்படுவது வழக்கம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெற வேண்டும் எனவும் ஒவ்வொரு மசோதா அல்லது விவாதத்திற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த குழு முடிவு செய்கிறது. இந்நிலையில் 17வது சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழுவை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்துள்ளார். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தலைமையிலான இந்த குழுவில் முதலமைச்சர் விஜய், அமைச்சர்கள் ஆனந்த், செங்கோட்டையன், நிர்மல்குமார், ராஜேஷ்குமார், வன்னியரசு ஆகியோரும், அரசு தலைமை கொறடா சபரிநாதன், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு, சிவசங்கர் ஆகியோரும் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். அதேபோல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஓ.எஸ். மணியன், சௌமியா அன்புமணி, செல்வசுவாமி, ராமச்சந்திரன், சையத் ஃபாரூக் பாஷா ஆகிய 17 பேர் உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என முடிவு செய்ய வியாழக்கிழமை பிற்பகல் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மகளிர் கட்டணமில்லா பயணம் திட்டத்தை செயல்படுத்துவது உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். தமிழக அரசின் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்றது. 21,527 அரசு பேருந்துகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 2 கோடி பயணிகள் பயணம் செய்வது பற்றியும், அதில் 64% பயணிகள் கட்டணமின்றி பயணம் செய்வது பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை செயல்படுத்துவது, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது, போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் மற்றும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தினார். புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்றும், பயணிகள் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் பயணிக்க ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்த வேண்டும் என்றும், பேருந்திற்கு தனி வழி ஏற்படுத்தும் விதமாக பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் என்ற திட்டத்தை அமல்படுத்துவது குறித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன், தலைமைச் செயலாளர் மு. சாய்குமார் மற்றும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். திமுக அரசு வாங்கிய சராசரி கடனை விட தாவேக அரசு குறைந்து வாங்கினால் தான் பொறுப்பிலிருந்தே விலகுவதாக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சவால் விடுத்துள்ளார். தாவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை குறித்து பேசிய அவர், இது வெள்ளை அறிக்கை அல்ல, வெற்று அறிக்கை என்று விமர்சித்துள்ளார். தாவேக ஆட்சி
5 வருடங்களை ஒருவேளை அவர்கள் நிறைவு செய்து அவர்கள் அடுத்த தேர்தலை அவர்கள் சந்திப்பார்கள் சொன்னால் தாவேக ஆட்சியினுடைய அந்த 5 ஆண்டு கால இறுதியில் அவர்களுடைய கடன் 20 லட்சம் கோடியாக நிச்சயமாக உயரும். இதை நான் ஒரு சவாலாக உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதை அவர்களால் யாராலும் தவிர்க்க முடியாது என்பதையும் நான் திட்டவட்டமாக தெரிவிக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர் தாவேக அரசு தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற 6 லட்சம் கோடி தேவைப்படும் என்றார். நடப்பிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களையும் நிறைவேற்றி, நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளையும் நீங்கள் நிறைவேற்றி, இத்தனையும் செய்து நாங்கள் வாங்கி இருக்கக்கூடிய சராசரி கடனை விட ஒவ்வொரு வருடத்திலும் நீங்கள் கடன் குறைவாக வாங்கினேன் என்று நீங்கள் நிரூபித்துவிட்டால் நான் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்பதை நான் இந்த அரசுக்கு ஒரு சவாலாகவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குஜராத்துடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுவதா என்று வினவிய தங்கம் தென்னரசு மத்திய பாஜக அரசு மற்றும் கடந்த அதிமுக அரசு குறித்து பேசாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேக ஆட்சி பற்றி வரும் செய்திகளை முதலமைச்சர் விஜய் படிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை வானகரத்தில் திமுக முன்னாள் பொருளாளர் ஆற்காடு வீராசாமி இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தாவேக ஆட்சியில் நடக்கும் குறைகளை தெரிந்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். நாட்டில் நடைபெறக்கூடிய அக்கிரமங்களெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுகோள் வைப்பதெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை பார்த்து நான் கேட்பதெல்லாம் தயவுசெய்து இன்றைக்கு உங்களை பற்றி, உங்கள் ஆட்சியை பற்றி வரக்கூடிய செய்திகளை படியுங்கள். படித்து அதில் உண்மையை கண்டுபிடியுங்கள். அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் சோஃபா மாடல் ஆட்சி நடப்பதாக விமர்சித்தார். இந்த சோஃபா மாடல் அரசு அமைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம் ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சோஃபா மாடல் ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை. பின்னர் பேசிய முன்னாள் முதலமைச்சர் OPS தொலைந்து போற தனது சிரிப்பை மீட்டெடுத்தவர் மு.க. ஸ்டாலின் என புகழாரம் சூட்டினார். என்றைக்கு தலைவருடைய தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்தவனும் தொலைந்து போன என்னுடைய சிரிப்பை மீட்டு தந்தவர் நம்முடைய கழகத்துடைய தலைவர். இவ்விழாவில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, TR பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை மற்றும் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்ட செய்தியில் மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. அதேபோல தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறையும் என வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் சென்னையில் வெயிலின் தாக்கம் 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியே இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் பரவலாக வெயில் சுட்டரித்தாலும் சேலம் சுற்றுவட்டாரத்தில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் கோரிமேடு, அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் அரை மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜா மற்றும் ஆற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. காவேரிப்பாக்கம், சோடிங்கர், அரக்கோணம், நெமிலி, கலவை, தக்கோலம் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மழை பொழிந்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இடி மின்னலுடன் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. கோவில்பட்டி, வடநாடு, தொட்டியபட்டி, இரட்டியபட்டி, இடையபட்டி உள்ளிட்ட இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. குற்றால சீசன் முடியும் வரை கேரளா செல்லும் கனிம வளம் ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டத்தில் இருந்து அண்டை மாநிலமான கேரளாவுக்கு நாள்தோறும் 400க்கு மேற்பட்ட கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. தற்பொழுது தென்மேற்கு பருவமழை தொடங்கி குற்றால அருவிகளில் சீசன் ஆரம்பித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. இதனால் குற்றாலம் மற்றும் புடியரை சோதனை சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. குற்றால சீசன் காலங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையும், இரவு 11 மணி முதல் மறுநாள் அதிகாலை 4 மணி வரையும் கனரக வாகனங்களை இயக்க நேர கட்டுப்பாடு விதித்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு முன்னதாக இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரை கனரக வாகனங்கள் இயக்கப்பட்டன. இதேபோன்று வார இறுதி நாட்களில் சனிக்கிழமை அதிகாலை 4 மணி முதல் திங்கட்கிழமை காலை 11 மணி வரை எவ்வித கனரக வாகனங்களும் இயக்கக்கூடாது என ஆட்சியர் ரஞ்சித் சிங் உத்தரவிட்டுள்ளார்.
இந்த உத்தரவை மீறி செயல்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை கண்டித்து கேரள மாணவர் சங்கம் நடத்திய போராட்டத்தில் காவல்துறை தடுப்பின் மீது ஏறி மாணவர்கள் எழுப்பிய முழக்கம்தான் இது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததால் தேர்வு ரத்தானது. அதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக கேரள தலைநகர் திருவனந்தபுரத்திலும் போராட்டம் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி மாணவர்கள் பேரணியாக சென்றபொழுது காவல்துறையினர் தடுப்புகளை வைத்து தடுத்த பொழுது மோதல் ஏற்பட்டது. ஆளுநர் மாளிகையை நோக்கி மாணவர்கள் சென்றபொழுது காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தடுத்தனர். காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்த போதும் தடுப்புகளை தாண்ட மாணவர்கள் முயற்சித்தனர். நாடு முழுவதும் தேசிய மாணவர் சங்கம் நடத்திய போராட்டத்தின் ஒரு பகுதியாக கேரள மாணவர் அமைப்பு போராட்டம் நடத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் 170 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா இமாலய வெற்றியை பெற்றது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தான் அணி ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி கொண்ட தொடரை இழந்தது. அதைத் தொடர்ந்து 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தோற்ற நிலையில் இரண்டாவது போட்டி லக்னோவில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் பந்துவீச்சை தேர்வு செய்தது. தொடக்க வீரர்கள் ஜெய்ஷ்வால் 4 ரன்களிலும் ரோஹித் சர்மா 48 ரன்களிலும் அவுட் ஆகினர். அடுத்து ஜோடி சேர்ந்த கேப்டன் சுப்மன் கில்லும் இஷான் கிஷனும் ஆப்கானிஸ்தான் பந்துவீச்சை துவம்சம் செய்தனர். இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன்களும் சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்களையும் குவித்தனர். பின்னர் வந்த வீரர்களிடம் அதிரடியை தொடர இந்திய அணி 50 ஓவர்களில் 402 ரன்களை குவித்தது. தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் இந்தியாவின் சிறப்பான பந்து வீச்சால் திணறியது. குன்னூர் பிரார் மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் இருவரும் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்த ஆப்கானிஸ்தான் அணி 232 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்த வெற்றி மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரை இந்தியா கைப்பற்றியது. ஆட்ட நாயகனாக கில் தேர்வு செய்யப்பட்டார். மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் நெதர்லாந்தை 95 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தியது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் நாடுகளில் நடைபெற்று வரும் மகளிர் உலகக்கோப்பை தொடரில் ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி தனது 2வது லீக் ஆட்டத்தில் நெதர்லாந்தை எதிர்கொண்டது. நெதர்லாந்து டாஸ் வென்று பவுலிங் செய்த நிலையில் இந்திய தொடக்க வீராங்கனைகள் ஸ்மிருதி மந்தனாவும் ஷபாலி பர்மாவும் அதிரடியாக ரன்களை குவித்தனர். மந்தனா 74 ரன்களிலும் ஷபாலி 55 ரன்களிலும் ஆட்டமிழந்த நிலையில் இந்திய அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய நெதர்லாந்து அணி இந்திய அணியின் சுழலை சமாளிக்க முடியாமல் சுருண்டது. அந்த அணி 17.3 ஓவர்களில் 114 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 95 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் ஸ்ரீசரணி 4 விக்கெட்டுகளையும் ஷபாலி 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி ஏ பிரிவில் முதலிடம் பிடித்துள்ளது. டிராகன் படகு திருவிழாவை முன்னிட்டு சீனாவின் ஷியாவ்ஷி நதிக்கரை இப்படித்தான் விழாக்கோலம் பூண்டுள்ளது. கடந்த 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாரம்பரிய போட்டி நடத்தப்படும் நிலையில் தற்பொழுது 185 அணிகளைச் சேர்ந்த 6000த்திற்கும் மேற்பட்ட துடுப்பு படகு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த பிரம்மாண்ட திருவிழாவை காண சீனா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் அங்குள்ள உள்ளூர் சந்தைகளும் பாரம்பரிய உணவகங்களும் கடைகட்டியுள்ளன. இந்த பாரம்பரியத்தை காப்பதற்காக வெளிநாடுகளில் வேலை செய்யும் இளைஞர்கள் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர். 2021ஆம் ஆண்டில் சீனாவின் தேசிய கலாச்சார பாரம்பரிய பட்டியலிலும் இது இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே படகு திருவிழாவையொட்டி யுனான் வனவிலங்கு பூங்காவில் விலங்குகளுக்கு விருந்து வைக்கப்பட்டது. புலிக்குட்டிகளுக்கு புதிய மாட்டிறைச்சி மற்றும் கோழிக்கறியால் செய்யப்பட்ட மீட் சொங்சி வழங்கப்பட்டது. அதேபோல் கரடி குட்டிகளுக்கு ஆப்பிள், கேரட், வாழைப்பழம், லிச்சி போன்ற பழங்கள் மற்றும் சோளமாவு பன்களுடன் கூடிய பழ விருந்து அளிக்கப்பட்டது. G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியுடன் கலந்துரையாடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை யாராவது தாக்கினால் அங்கு உடனடியாக அமெரிக்கா சென்று இந்தியாவுக்கு துணை நிற்கும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தத்தை செயல்படுத்தும் போது இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா, இத்தாலி, கனடா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் அங்கம் வகிக்கும்
G7 அமைப்பின் உச்சி மாநாடு பிரான்சின் எவியான் நகரில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்தாமல் விட்டுவிட்டால் அது குழந்தைகளுக்கு ஆபத்தாக முடியும் என்று எச்சரித்தார். இணையவழி மோசடி உள்ளிட்டவற்றை தடுக்க வலுவான உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். இந்த மாநாட்டிற்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். 16 மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற இந்த சந்திப்பில் வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்டவை பற்றி விவாதிக்கப்பட்டன. மேற்காசியாவில் அமைதியை மீட்டெடுப்பதற்கான அதிபர் ட்ரம்பின் முயற்சிகளை பாராட்டிய பிரதமர் மோடி, ஹோர்முஸ் நீரிணை வழியாக உலகளாவிய வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அமெரிக்க தாக்குதல்களில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர் மோடி, ஹோர்முஸ் நீரிணை உட்பட உலகம் முழுவதும் பணியாற்றி வரும் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். एक्सेलेंसी, समझौते के लिए शांति के प्रयासों में आपने भरपूर प्रयास किया है. मुझे पूरा विश्वास है कि समझौते में सीफेयर की सुरक्षा भी सुनिश्चित होगी और उसको प्राथमिकता मिलेगी. அதைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அதிபர் ட்ரம்ப், பிரதமர் மோடி இருக்கும் வரை மேற்காசியாவில் அமைதி பிரச்சனையில் இந்தியாவின் பங்கு மகத்தானது என்று கூறினார். Do you expect India to play any role in West Asia? Yeah, I do. I think India plays a big role in everything. As long as he's the leader, India's going to play a big role. மோடி பிரதமராக இருக்கும்போது இந்தியாவை யாராவது தாக்கினால் இந்தியாவிற்கு உதவ அமெரிக்கா தயாராக உள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். Can you speak to the defense relationship between India and the United States? I think it's a great relationship. I can tell you this, without having a contract, we don't have a contract, you'd have to write contract. But if they were attacked, we would be there to help them. How is that? Is that a good statement? Okay, come here, man. ஓமன் துறைமுகம் அருகே அமெரிக்க தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தது குறித்து நியூஸ் 18 ஆங்கில தொலைக்காட்சி சார்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், இது ஒரு கடினமான தொழில் என்று கவலை தெரிவித்தார். There's also a tragic loss of lives of Indian sailors recently, sir, in American strikes. Any words of condolences for the grieving families, sir? Yeah, I do. I heard about that. It's a rough profession. There's no question about it. And we work together on it. This has been happening throughout time. But we work together on it. Yeah, certainly. We love all of those people. They're great people. இந்தியாவை மிகவும் திறமையான மக்களை கொண்ட நாடு என்று வர்ணித்த அதிபர் ட்ரம்ப், உயர்திறன் கொண்ட இந்தியர்களுக்கு அமெரிக்காவில் அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் இரு நாடுகளும் இதற்கு மேல் நெருக்கமாக இருக்க முடியாது என்றும் கூறினார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் மேற்கொள்ளப்படும் என ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார். பிரதமர் மோடி தேவதையைப் போல இனிமையான நபராக இருந்தாலும் தனது கொள்கையில் மிக உறுதியானவர் என்று புகழாரம் சூட்டிய ட்ரம்ப் விரைவில் இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பேசினார். 30 நிமிடம் நடைபெற்ற இந்த சந்திப்பு முற்றிலும் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக நிகழ்ந்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது இல்லத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜய்க்கு தலைமை நீதிபதி பொன்னாடை அணிவித்து வரவேற்பளித்தார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வரும் 1ஆம் தேதி முதல் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பக்தர்கள் முழுமையாக பரிசோதனை செய்யப்பட்டு அதன் பின்னரே கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் தங்களது கைபேசிகளை தாங்கள் தங்கியிருக்கும் இடங்களிலோ அல்லது பிரத்யேக பாதுகாப்பு மையங்களில் வைத்துவிட்டு தரிசனத்திற்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பக்தர்களிடம் கைபேசிகள் இருப்பது கண்டறியப்பட்டால் அவை பறிமுதல் செய்யப்படும் என்றும் கோயில் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து ஒரு முட்டை ₹6.40 என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் மீன்பிடி தடைகாலம் உள்ளதாலும் கோழி தீவன பொருள் விலை அதிகரித்து உள்ள காரணத்தினாலும் வெயில் தாக்கத்தால் உற்பத்தி குறைந்ததாலும் முட்டை விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. கடந்த 6 நாட்களில் மட்டும் ஒரு முட்டையின் கொள்முதல் விலை 55 காசுகள் வரை உயர்ந்துள்ளது. வரும் நாட்களில் இது மேலும் அதிகரிக்கும் என்று பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
சென்னை காசிமேட்டில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 20க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை 2 விசைப்படகுகளுடன் ஆந்திர போலீசார் அதிரடியாக சிறைபிடித்துள்ளனர். ஆந்திர எல்லைப் பகுதியில் மீன்பிடித்த போது சுற்றி வளைக்கப்பட்ட அவர்கள் ஜுவாலத்தின்னி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தால் காசிமேடு துறைமுகத்தில் மீனவர்கள் திரண்ட நிலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் தேர்தலில் பயன்படுத்தப்படாத இவிஎம் இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி நடைபெற்றது. நடந்து முடிந்த தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற சத்யபாமா தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் எந்த நேரத்தில் இடைத்தேர்தல் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் வகையில் மாவட்ட நிர்வாகம் பணிகளை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் கூறினர். சென்னை ராமாபுரத்தில் கம்பர் தெரு பகுதியில் இரவில் அதிக மின் அழுத்தம் காரணமாக மின்கம்பி அறுந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மின்வாரிய ஊழியர்கள் நீண்ட நேரம் வராத நிலையில் ஆபத்தை உணர்ந்து அப்பகுதி மக்கள் வாகனங்கள் செல்லாதவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் இருவர் அறுந்து கிடந்த மின் வயர்கள் மீது வாகனத்தை ஏற்றியபடி பயணம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சோலார் மின்வேலியை காட்டெருமை ஒன்று ஆக்ரோஷமாக உடைக்க முயன்றது. ஜவலகிரி வனப்பகுதியில் வனத்துறை சார்பில் சோலார் மின்வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வனத்திலிருந்து வெளியேறிய காட்டெருமை ஆக்ரோஷமாக வேலியை உடைக்க முயன்றதைக் கண்டு கிஜனகுப்பம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். கடந்த ஆட்சியை விட தற்போது குற்ற சம்பவங்கள் குறைந்துள்ளதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் பேசிய அவர், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வைகோ சந்திப்பில் எந்த அரசியலும் பேசவில்லை என தெரிவித்தார். ஒரே ஒரு சகோதரருக்கு சொல்றேன், நானு நீங்க டேட்டா எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி கடந்த 6 மாசமா என்னென்ன எவ்வளவு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கொலைகள் நடந்தது, எவ்வளோ இந்த மாதிரி கற்பழிப்பு சம்பவம் நடந்தது, இதெல்லாம் எடுத்து பாருங்க, டேட்டா எடுத்து பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்த மாசம் இந்த ஒரு மாசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் உதயநிதி சொல்றத நான் பாருங்க சகோதரர் உதயநிதி சொல்றதை வச்சு நான் சொல்ல முடியாது. நீங்க எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எந்த புள்ளியல் நீங்க சொல்றீங்க, எந்த இது நீங்க அதாவது சகோதரர் உதயநிதி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க முடியாது. நான் நீங்க அரசு இல்லாட்டி உங்களை மாதிரி நல்ல பத்திரிகையாளர் நீங்க ஏதாவது சர்வே எடுத்திருக்கீங்களா, என்ன டேட்டா வச்சு எடுக்க சொல்லுங்க, அதில் நான் பதில் சொல்லுவேன். நான் புதுக்கோட்டையில் இணைசார் பதிவாளர் அலுவலகத்தில் விதிகளை மீறி இரவு 9 மணி வரை பத்திரப்பதிவு நடத்தப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த அலுவலகத்தில் 1 வாரத்திற்கு முன்பு புதிய சார் பதிவாளராக சொக்கலிங்கம் பொறுப்பேற்றார். அவர் பதவியேற்ற நாள் முதலே அலுவலக நேரம் முடிந்த பிறகு இரவு நேரத்தில் அவசரமாக பத்திரப்பதிவு செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே பதிவுத்துறை உயரதிகாரிகள் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல்லில் விவசாயியிடம் நெல் கொள்முதல் பணத்தை விடுவிக்க கூகுள் பே மூலம் 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நுகர்பொருள் வாணிப கழக தற்காலிக ஊழியர் சுமன் ராஜ் கைது செய்யப்பட்டார். கையில் பணம் வாங்கினால் பிடிபட்டு விடுவோம் என அஞ்சி அவர் 2 தவணைகளாக ஆன்லைனில் லஞ்ச பணம் பெற்றுள்ளார். ஆடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். தென்காசியில் குளத்திற்குள் கார் பாய்ந்ததில் ஒரு பெண் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். செங்கோட்டை செல்லும் சாலையில் உள்ள சிவிலப்பேரி குளத்திற்குள் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பாய்ந்தது. நல்வாய்ப்பாக அதில் பயணம் செய்த பெண் உட்பட 5 பேர் காயங்களுடன் உயிர் தப்பினர். காவல்துறை விசாரணையில் முக்கூடலைச் சேர்ந்த 5 பேரும் குடியறையில் உள்ள உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிய பொழுது இந்த விபத்து நிகழ்ந்தது தெரியவந்தது. திருப்பூரில் வேலை தேடிச் சென்ற இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் வேலை தேடி திருப்பூர் சென்றுள்ளார். அப்போது பனியன் நிறுவனத்திற்கு ஆட்களை சேர்த்துவிடும் நபர் ஒருவர் வேலை வாங்கி தருவதாக கூறி அந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபரை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கார்கோடம் அருகே கேரள அரசு பேருந்தின் மீது பள்ளி வாகனம் மோதியதில் 28 மாணவர்கள் காயமடைந்தனர். அரசு உதவி பெறும் பள்ளியைச் சேர்ந்த வாகனம் ஒன்று வழக்கம் போல மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. கார்கோணம் அருகே கேரள அரசு பேருந்தின் மீது பள்ளி வாகனம் எதிர்பாராத விதமாக மோதியது. காயமடைந்த மாணவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.
தஞ்சாவூர் அருகே பெற்றோர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாததால் ஆடுகள் மேய்க்க கொத்தடிமையாக வைத்து கொடுமைப்படுத்தப்பட்ட 16 வயது சிறுவன் மீட்கப்பட்டார். திருமலை சமுத்திரம் பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனை அதிகாரிகள் மற்றும் குழந்தைகள் நல குழுவினர் மீட்டு நல காப்பகத்தில் சேர்த்தனர். இது தொடர்பாக ராஜ்குமார் என்பவர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவனின் குடும்பத்திற்கு நிவாரண உதவி வழங்கவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கதிர்நாயக்கன்பட்டியில் செயல்படும் டாஸ்மாக் மதுபான கடையை அகற்றக்கோரி தேசிய கொடியுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த மதுக்கடையால் பள்ளி செல்லும் மாணவர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் மது குடிப்போரால் அவதியடைந்து வருவதாகவும் கிராம சபை கூட்டத்தில் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை இல்லை எனவும் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் சித்தரேவு பட்டிவீரன்பட்டி சாலையில் திடீரென பெண்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் வீட்டிற்குள் செல்ல முயன்ற பாம்பை வனத்துறையினர் லாபகமாக பிடித்தனர். ஸ்டாலின் என்பவரின் வீட்டுத் தோட்டத்தில் பாம்பு இருப்பதை அவரது குடும்பத்தினர் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தோட்டத்தில் இருந்த 6 அடி நீளமுள்ள பாம்பை வீட்டிற்குள் நுழையாமல் தடுத்து நிறுத்தி லாபகமாக பிடித்து வனத்தில் விட்டனர். தஞ்சாவூரில் பெய்த கனமழையால் ரயில்வே கீழ்ப்பாலத்தில் இடுப்பளவுக்கு மழைநீர் தேங்கியது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானதுடன் சில இருசக்கர வாகனங்கள் நீரில் சிக்கிக் கொண்டன. இதையடுத்து போக்குவரத்து போலீசார் உடனடியாக போக்குவரத்தை நிறுத்தி வாகனங்களை மாற்று வழியில் திருப்பிவிட்டனர். பின்னர் மழைநீர் வடிந்ததும் போக்குவரத்து மீண்டும் அனுமதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் கிராமத்தில் தென்னை மரம் விழுந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் அப்படம் போல் நொறுங்கியது. தென் தாமரைக்குளத்தில் இருந்து புவியூர் செல்லும் சாலையில் கார் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது. அப்பொழுது காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தென்னை மரம் ஒன்று சாய்ந்து காரின் மீது விழுந்து விபத்து ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக காரில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் இருந்து திருப்பதி நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.